My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. NEET 2024 examination-குரிய registration process is going on. நேத்திக்கு அதாவது மார்ச் 9th அஃபீஷியலாக அந்த லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது க்ளோஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்டென்ஷன் குறித்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம் மார்ச் 16 வரைக்கும் சொல்லி. அதை குறித்து தானே அஃபீஷியல் அப்டேட் என்டிஏ தரப்புலேருந்து இப்போ வரைக்கும் ரிலீஸ் பண்ணப்படலை. கூடிய சீக்கிரத்தில் வந்துடும் சொல்லி எதிர்பார்க்குறோம். வந்த உடனே அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டையும் நம்மளுடைய சேனலை நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஆஸ் ஆஃப் நவ், அதாவது நேற்றுக்கு வரைக்கும் ஒட்டுமொத்தமாக இந்திய அளவில் எவ்வளோ அப்ளிகேஷன் வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு ஷாக்கிங் நியூஸை டைம்ஸ் ஆஃப் இந்தியா நியூஸ் ஆர்டிக்கலில் நம்மளால் படிக்க முடிஞ்சு. அதை நான் ஸ்க்ரீன்ஷாட்லேயே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த வருஷம் போன வருஷத்தை விட அதிகமான மாணவர்கள், லட்சக்கணக்கான மாணவர்கள் அதிகமாக அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்க முடியுது. இது எதை காமிக்குதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஓவரால் காம்படிஷன் இஸ் கோயிங் டு கெட் இன்க்ரீஸ்ட் அப்படிங்கிறத புரிய வைக்குது அப்படின்னு சொல்லி நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. போன வருஷம் எத்தனை மாணவர்கள் அப்ளை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 2023 நீட் தேர்வுக்கு 20,87,000 மாணவர்கள் போன வருஷம் அப்ளிகேஷன் போட்டாங்க. அதில் ஒரு சில மாணவர்களால் வர முடியல, சில ஆயிரக்கணக்கில் மாணவர்கள் வரல, மற்றபடி எல்லாருமே எக்ஸாமினேஷன் எழுதுனாங்க. குவாலிஃபைங் அப்படிங்கிறதெல்லாம் இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் பார்ட். ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 25 லட்சத்துக்கும் அதிகமான அப்ளிகேஷன் சோஃபார் நேற்றுக்கு சாயங்காலம் வரைக்கும் ரிசீவ் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு ஷாக்கிங் நியூஸை நம்மளால அந்த ஆர்டிகல் மூலமாக படிக்க முடிஞ்சு. 2013 நீட் எக்ஸாமினேஷனுடைய அந்த ஸ்டார்டிங் இனிஷியல் ரெஜிஸ்ட்ரேஷனில் 7 லட்சம் மாணவர்கள் இருந்தாங்க. 7 லட்சம் மாணவர்கள் தான் அப்ளிகேஷன் போட்டாங்க 2013 சொல்கிறேன். அது அப்படியே ஓவர் த இயர்ஸ் ஒரு 10 இயர்ஸ் தாண்டி இப்போ 2024 நம்ம இருக்கிறோம். போன வருஷம் 20,87,000 மாணவர்கள், கிட்டத்தட்ட 3 மடங்கு, 2013 விட 3 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. இந்த வருஷம் லாஸ்ட் இயரை விட 4.25 லட்சம் மாணவர்கள் அதிகமாக அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த நியூஸ் ஆர்டிக்கலில் போட்டிருந்தாங்க. ஸோ இந்த நேரத்தில் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னா, ஒட்டுமொத்தமாக இந்திய அளவில் இருக்கக்கூடிய எம்பிபிஎஸ் இடங்கள் மட்டும் 1 லட்சத்துக்கும் சற்று அதிகமான இடங்கள் மட்டும்தான் இருக்குது. ஆனால் ஓவரால் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 20 லட்சத்துக்கு தாண்டி போகுது, இல்லை 25 லட்சத்தை தாண்டி போகுது. அப்போ ஒரு சீட்டுக்கு எம்பிபிஎஸ் மட்டும் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா 20 மாணவர் ஒரு சீட்டுக்கு போட்டி போடுற நிலைமை அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இந்த காம்படிஷனில் விரும்புகிற எல்லாத்துக்குமே சீட்டு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ராக்டிகலி ஸ்பீக்கிங் இந்தியாவில் அவ்வளோ எம்பிபிஎஸ் சீட்ஸ் அப்படிங்கிறது இல்லை. ஸோ அப்போ லிமிட்டட் சீட்ஸ் தான் இந்தியாவில் இருக்குது. அப்படிங்கிறதுனால வேற ஆப்பர்ச்சுனிட்டிஸை நோக்கி மாணவர்கள் பிரயாணம் பண்ண வேண்டிய கட்டாயம் சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்குது. நிறைய மாணவர்கள் ஒருவேளை இந்த வருஷம் மெடிக்கல் காலேஜஸில் இடம் கிடைக்கலன்னா வாட் தே வில் டூ அப்படின்னு கேட்டிங்கன்னா, தே மைட் திங்க் ஆஃப் ரிப்பீட்டிங். இன்னொரு வருஷம் ரிப்பீட் பண்ணி தேவையான மார்க் எடுத்துட்டு இந்தியாவிலே இருக்கக்கூடிய இல்லை தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரிகளையோ, தனியார் மருத்துவக் கல்லூரிகளையோ, மேனேஜ்மெண்ட் கோட்டாலேயோ, என்ஆர்ஐ லேப் சீட்லேயோ, டீம்டு யூனிவர்சிட்டிலையோ சேருவாங்க. ஆனால் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்டை பொறுத்து வேறுபடும். பட் ஒரு மாணவர் ஃபினான்ஷியலாக என்னால் ரொம்ப செலவு பண்ண முடியாது அப்படின்னு நினச்சா அவங்களுக்கு இருக்கக்கூடிய லிமிட்டட் ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்தியாவை விட்டுட்டு வெளிநாடுகளில் போய் எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்குரிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறத அவங்க கிட்ட இருக்கு. இந்த நேரத்தில் வெளிநாடுகளில் போய் எம்பிபிஎஸ் படிக்கிறது கரெக்டா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, வெளிநாடுகளில் நிறைய கண்ட்ரீஸில் எம்பிபிஎஸ் அப்படிங்கிற அந்த கோர்ஸை ஆஃபர் பண்ணுறாங்க. நீங்கள் போகக்கூடிய கண்ட்ரி நம்மளுடைய என்எம்சியினுடைய ரெகுலேஷனை ஃபுல்ஃபில் பண்ணுதா அப்படிங்கிறத நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை கரெக்டாக யோசிச்சு டிசைட் பண்ணி அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுங்க. நீங்கள் திங்க் டிசிஷன் எடுங்க. இன்கேஸ் நீங்கள் ஒரு வேளை இந்தியாவை விட்டுட்டு நான் வெளிநாட்டில் போய் எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, அந்த கண்ட்ரியில் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஷுட் பி இன் இங்கிலீஷ். இந்த மாதிரி நிறைய ரெகுலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு சில சப்ஜெக்ட்ஸ்லாம் நீங்கள் கண்டிப்பாக படிச்சிருக்கணும்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 10-15 ரெகுலேஷன் ரூல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணால் தான் நீங்கள் இந்தியாவில் ப்ராக்டிஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு இதை கொடுத்துருக்குறாங்க என்எம்சியிலிருந்து. ஸோ அந்த ரெகுலேஷன்லாம் நீங்கள் நினச்சிட்டு இருக்கிற கண்ட்ரியில் இருக்கக்கூடிய எம்பிபிஎஸ் காலேஜஸ் இல்லைன்னா ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ் ஃபுல்ஃபில் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி டிசிஷன் எடுங்க. பட் இந்த நேரத்தில் மாணவர்களுக்கு நம்ம சொல்கிறது என்னன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, திங்க் வெல் அபவுட் திஸ் கரண்ட் சிச்சுவேஷன். இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறதையும், இப்போ இருக்கிற காம்படிஷன் என்ன அப்படிங்கிறதையும் ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா யோசிச்சு அதுக்கு தகுந்த மாதிரியான ப்ரிப்பரேஷனை போடுங்க. வி ஸ்டில் ஹாவ் டைம். நமக்கு இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 60 நாள் கிட்ட 50 நாள் கிட்ட நமக்கு டைம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டைமை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுங்க. இன்னைக்கு மார்ச் 10ஆம் தேதியில் இருக்கிறோம்.
மே மாதம் 5ஆம் தேதி நமக்கு எக்ஸாமினேஷன். ஸோ ஒரு 50 நாளுக்கு மேலே நம்மக்கிட்ட கையில் இருக்குது. இந்த 50 நாளை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுங்கள். நல்லா படிங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு முயற்சி எடுங்க. நிறைய மார்க் டெஸ்ட் எழுதி பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், டெஸ்ட் எழுதுனதோடு விடாமல் சொல்யூஷன்ஸையும் சால்வ் பண்ணி பாருங்கள். இப்படி எல்லாம் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களால் நீங்கள் எதிர்பார்த்த மார்க்கை விட அதிகமாக எடுக்கிறதுக்கு உங்களால் முடியும். அப்படி எடுத்தால் மட்டும்தான் இந்த காம்படிஷனில் உங்களால் சீட் எடுக்க முடியும். இந்த வீடியோவை நம்ம எதுக்காக இந்த நேரத்தில் பதிவு செய்கிறோம் அப்படின்னா, இட் இஸ் நாட் ஃபார் டிமோட்டிவேட்டிங். உங்களை டிமோட்டிவேட் பண்ணணுங்கிறது மிஸ்பா கரியர் அகாடமியுடைய நோக்கம் கிடையாது. ஆனால் யதார்த்தத்தை மாணவர்களும் பெற்றோர்களும் புரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ காம்படிஷன் இஸ் கோயிங் டு பி டஃபர். லாஸ்ட் இயரை விட இந்த வருஷம் காம்படிஷனுங்கிறது கொஞ்சம் அதிகமாகிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ப்ரிப்பரேஷனும் அதிகமாகணும். அப்போ தான் உங்கள் கூட போட்டி போடக்கூடிய மற்ற மாணவர்களை விட நீங்கள் மேலே வந்து நீங்கள் விரும்பின மருத்துவக் கல்லூரியில் உங்களால் சேர முடியும். ஒருவேளை நீங்கள் இந்தியாவை விட்டு வெளிநாடுகளில் போய் எம்பிபிஎஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, அதில் நீங்கள் யோசிச்சு வச்சிருக்கிற கண்ட்ரீஸில் எந்தெந்த கண்ட்ரீஸ்லாம் என்எம்சி ரெகுலேஷன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுறாங்க அப்படின்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு கூகுள் ஃபார்ம் ஒன்று கொடுத்துருக்கேன். அந்த கூகுள் ஃபார்மில் உங்களோட டேட்டாலாம் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். நம்ம ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் என்ன மாதிரியான கண்ட்ரீஸ்க்கு போகலாம் அப்படிங்கிறத கைட் பண்ணுவாங்க. அண்ட் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த நம்பருக்கும் நீங்கள் தாராளமாக கால் பண்ணலாம். நம்மளுடைய வாட்ஸ்அப், டெலிகிராம் சேனலில் கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுலேயும் உங்களுடைய கேள்விகள், சந்தேகங்களை போடுங்க. இன்கேஸ் நீங்கள் இந்தியாவில் மட்டும்தான் படிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா, உங்களுடைய காம்படிஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி. ஸோ திங்க் அபவுட் இட். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். எதை குறிச்சும் பெருசாக பயப்படாதீங்க. உங்களுடைய ஒரே மோட்டிவ் என்னன்னா, உங்கள் கூட எத்தனை பேர் போட்டி போடுறாங்க அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் எப்படி படிக்கிறீங்க, நீங்கள் எப்படி எக்ஸாம் எழுத போகிறீங்க, ஹவு யூ ஆர் கோயிங் டு பெர்ஃபார்ம் அப்படிங்கிறது தான் மேட்டர்ஸ் அ லாட். ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். நல்லா படிங்க. இருக்கிற டைமை வேஸ்ட் பண்ணாமல் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுங்க. நீங்கள் விரும்பின மருத்துவக் கல்லூரியில் உங்களுக்கு இடம் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்காக நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.